Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 5.2ல 12th sum பார்க்கலாம். Two APs have the same common difference. So ரெண்டு different APs அதுக்கு ஒரே மாதிரியான common difference. அப்போ ஒரு example பார்க்கலாம். சும்மா ஒரு AP 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி ஒரு AP 22, 24, 26, 28, 30. So இந்த மாதிரி ஒரு AP. So இது ரெண்டுமே வேற வேற APs. இதோட ரெண்டுக்குமே common difference பார்த்தீங்கன்னா 2. So இந்த மாதிரி நமக்கு just mention பண்ணிருக்காங்க two APs have the same common difference. The difference between their 100th term is 100. So இந்த AP ல ஒரு 100th term ஒரு நம்பர் இருக்கும். அதே மாதிரி இந்த AP லயும் 100th term ஒரு நம்பர் இருக்கும். ரெண்டுக்கும் உள்ள difference 100 கொடுத்துட்டாங்க. So what is the difference between their 1000th terms? So இதே மாதிரி இந்த ரெண்டு APs உடைய 1000th term உடைய difference என்ன அப்படின்னு நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. So இப்போ 2 APs சொன்னனால நம்ம ஒரு AP A1 A2 A3 மென்ஷன் பண்றோம், இன்னொரு AP X1 X2 X3 அப்படின்னு மென்ஷன் பண்றோம். So 2 APs have the same common difference ன்னு சொல்லிட்டாங்க. So A2 minus A1 ஓட வேல்யூ எப்படி D அதே மாதிரி X2 minus X1 ஓட வேல்யூ D தான். So same common difference சொல்லியாச்சு. The difference between their 100th term is 100. So first AP க்கு and second AP க்கு தனித்தனியா எழுதிடலாம். So first AP உடைய 100th term அப்ப அது A ல மென்ஷன் பண்ணிருக்கோம், A to the base 100. அதே மாதிரி second AP ஓட 100th term X to the base 100. So என்ன சொல்லிருக்காங்க, difference between their 100th term. So questionல mention பண்ணிருக்காங்க difference between their 100th term is 100. So first AP and second AP உடைய difference எழுதிடலாம். A to the base 100 minus X to the base 100 is equal to 100. இனி நமக்கு formula தெரியும், A to the base n is equal to A plus n minus 1 into D. So formulaல A to the base 100 எழுதலாம், A plus 99D. அதே மாதிரி minus இந்த formulaல இதை எழுதலாம், அப்போ X plus 99 into D is equal to 100. So A plus 99D minus X. So minus X எழுதியாச்சு, அதே மாதிரி minus into plus minus 99D is equal to 100. So இங்க plus 99D minus 99D cancel. A minus X is equal to 100. So இப்போ இந்த first equation எடுத்துக்கலாம். Questionல what is the difference between their 1000th terms ன்னு கேட்டிருக்காங்க. So முதல்ல 1000th terms எழுதிடலாம். So for first AP அதே மாதிரி A to the base 1000. அதே மாதிரி second AP க்கு X ல மென்ஷன் பண்ணணும். So X to the base 1000. Questionல என்ன கொடுத்திருந்தாங்க, difference between their 1000th term. So difference between their 1000th term இதை நம்ம கண்டுபிடிக்கணும். So இப்போ எழுதிடலாம், A to the base 1000 minus X to the base 1000 is equal to என்னன்னு. So இங்கே அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். A to the base n is equal to A plus n minus 1 into D. இந்த ஃபார்முலால A to the base 1000 ஐயும் X to the base 1000 ஐயும் ஸ்ப்ரெட் பண்ண போறோம். So A plus 1000 n minus 1 999D minus X to the base 1000 ஃபார்முலால போட்டோம்னா X plus 999D. So அதே மாதிரி A plus 999D. So plus into minus minus X minus into plus minus 999D. So இங்க plus 999D and minus 999D cancel. So A minus X is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. So இங்க பாருங்க, ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல A minus X தான் நமக்கு 100 வந்திருக்கு. So A minus X வந்து என்னது என்னன்னு இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. So நம்ம என்ன எழுதிக்கலாம், from equation 1 A minus X is equal to என்னது வந்துச்சு 100. So கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, அந்த 1000th termோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது. So நம்ம லாஸ்டா எழுதும்போது so difference between the 1000th term is equal to 100 னு எழுதி முடிக்கணும். So question number 30, how many 3-digit numbers are divisible by 7? So questionல number of terms நோ இல்ல how many numbers நோ அப்படி கேட்டாங்கன்னா என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். So divisible by 7 கொடுத்திருக்காங்க. So முதல்ல AP ஃபார்ம் பண்ணணும். AP ஃபார்ம் பண்றதுக்கு divisible by 7 அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து 7 இருக்கும். So AP ல காமன் டிஃபரன்ஸ் நமக்கு 7 னு தெரியும். A ஓட வேல்யூ and லாஸ்ட் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So இப்போ AP கண்டுபிடிக்க போறோம். So 3-digit நம்பர் அப்படின்னு சொன்னனால first 3-digit நம்பர் எடுத்துக்கோங்க. starting from 100 தான் first 3-digit நம்பர். இப்போ இந்த 100 7 ஆல டிவைட் பண்ணுங்க. So 7 ones are 7, remaining 3. 3 0 வருது. இப்போ இந்த பிளேஸ்ல 7 5 வந்துரு. இப்போ 7 டேபிள்ல 7 5s are 35 நமக்கு தெரியும். So இந்த 30 வரக்கூடிய பிளேஸ்ல 35 வந்துருந்துச்சுன்னா இந்த 7 ஆல ஈஸியா டிவைட் ஆயிருக்கும். So இந்த இடத்துல 5 வரணும் அப்படின்னா இந்த இடத்துல 5 இருந்திருந்தா நம்மளோட இந்த நம்பர் 7 ஆல டிவைட் ஆயிருக்கும். அப்போ 105ன்றது ஃபர்ஸ்ட்
3 digit number divisible by 7 நம்ம எடுத்துக்க போறோம். So first 3 digit number divisible by 7 5. அதுக்கு அடுத்த நம்பர் plus 7 ஆட் பண்ணீங்கன்னா 119 up to எது வரைக்கும் நம்ம பார்க்கணும். So அது பார்க்கிறதுக்கும் லாஸ்ட் நமக்கு வரக்கூடிய 3 digit நம்பர் எடுத்துக்கோங்க 999. இதை again 7 ஆல டிவைட் பண்ணுங்க. 7 ones are 7, 8 9 remaining 2, 7 fours are 28, balance 1 9, 7 twos are 4. So remainder பாருங்க 5 வருது. இப்போ என்ன பண்ணணும், இந்த 999 மைனஸ் 5 பண்ணுங்க. மைனஸ் 5 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும் 994. ஸோ நம்மளோட லாஸ்ட் 3 digit நம்பர் divisible by 7 என்னன்னா 994 தான். ஸோ இங்க லாஸ்ட் டிஜிட் 994 எழுதிடுங்க. ஸோ இப்படிதான் நமக்கு இங்க வந்து 100 விட அதிகமா வேணும். ஸோ இங்க ஆட் பண்றோம் பிளஸ் 5. இங்கே நமக்கு இந்த 999 விட கம்மியா தான் வேணும். ஏன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது 4 digit நம்பர் ஆயிடும். ஸோ அதனால என்ன பண்றோம், இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்றோம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. ஏபியில் ஸோ என்னெல்லாம் கிவன், ஏயோட வேல்யூ 105 நமக்கு தெரியும். காமன் டிஃபரன்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. டிவிசிபிள் பை 7. ஸோ டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் நம்பரும் தெரியும். ஸோ அதை ஏஎன் எடுத்துக்கோங்க. ஹவு மெனி 3 digit நம்பர்ஸ் ஆர்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்மளோட ஃபார்முலா a to the base n is equal to a plus n minus 1 into d. ஸோ இதில் a to the base n இருக்கிற இடத்துல 994 is equal to a இருக்கிற பிளேஸ்ல 105 plus என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன அப்படியே இருக்கட்டும், டியோட பிளேஸ்ல 7. So 994 is equal to 105 plus 7 into n 7n. 7 into minus 1 minus 7. So 994 is equal to 105 minus 7, 98 plus 7n. So 994 minus 98 is equal to 7n. So 994 minus 98 is equal to, minus பண்ணி பாருங்க, 994 98 minus பண்ணீங்கன்னா 8, 896. So 896 is equal to 7n. இப்போ 896 divided by 7 is equal to n. So 7 ones are 7, 7 ones are 7, 7 twos are 14, 7 eights are 56. So n is equal to 128. So என்ன கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கு 3 digit நம்பர்ஸ் divisible by 7 எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம எழுதிட்டோம். இங்க சென்டென்ஸ் எழுதிடலாம். So there are 128 3 digit numbers divisible by 7. அவ்வளவுதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.